ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காயத்ரி பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் எனி ஒன் கேன் க்ரோஷே. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, மரியோ பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ப்ரீவியஸாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ ரொம்ப தேங்க்யூ. இதே போல் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு இன்னும் வரப்போகிற வீடியோஸ் வந்து நல்லா இன்னும் பெட்டராக கொடுக்குறதுக்கு நான் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் பண்ணலாம் நம்ம. இதில் வந்து ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஸ்னேக் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த பீடட் பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஸ்வராஸ்கி கிறிஸ்டல்ஸ் வச்சு, சும்மா சாதாரண கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் பீடு. இது வந்து கிளாஸ் பேர்ல்னு சொல்லிட்டு பேர். அந்த இதில் வச்சு பீட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டோஸ் சொல்லிட்டு பீட்ஸ், அந்த பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேர்ல்ஸும் டூவல்ஸ் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாடல் ஒன்றுமே ஒரு மாடலில் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கும் நம்ம ஒரு மாடல் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற த்ரெட் வந்து பீடலான் வைல்ட் ஃபயர். இன்ச்சஸ் வந்து 0.006 இன்ச்சஸ்ஸு, 0.15 mm த்ரெட்டு. இது வந்து 50 yards உண்டானது. இது வந்து இங்கே எங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது நூல் வந்து அக்காமல் அந்த பிரேஸ்லெட் வந்து லாங் லைஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த திக்கான த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இது கிளாஸ் பேர்ல் பீட்ஸு. அப்புறம் வந்து இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்பு ரவுண்ட் ஹோல்ஸ்னு சொல்லிட்டு பேர் இந்த பீட்ஸு. இதில் ஒரு ப்ளூ யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 8O சீட் பீடு. இது வந்து 11O சீட் பீடு. அப்புறம் வந்து கிளாஸ்க்கு வந்து நான் பட்டன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மேக்னெட்டிக் கிளாஸ்ப்னு சொல்லிட்டு பேர். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த நீடில் வந்து உங்களுக்கு வந்து அமேசான்லேயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கிராஃப்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பீடிங் நீடில் பேர். நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த வைல்டு ஃபயர் த்ரெட் இருக்குல்ல, இதில் வந்து ஒரே த்ரெட் 70 inches கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு சைடு இது இருக்கும்ல, உங்களுக்கு ஒரே த்ரெட் கட் பண்ண பிறகு 2 சைடு இருக்கிற அந்த இதில் வந்து ஈச் ஒரு சைட்லேயும் ஒரு நீடில் நான் கோர்த்து இப்படி உனக்கு ஃபோல்ட் பண்ணால் இந்த எண்டில் வந்து இப்படி இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்படி தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்னுக்கு இந்த மாதிரி மாடல் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். 2 நீடில் தேவை அந்த பேட்டர்னுக்கு. இதில் வந்து முதல் வந்து 3 பீடு வந்து நம்ம கோர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 பீடு ஒரு ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நீடில் போட்டுட்டு, அடுத்து வந்து இந்த ஒரு பீடை வந்து ரைட் ஹேண்ட் சைடு இதிலே வந்து மாட்டிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள நீடில் வந்து இப்படி அதே பீடில் இப்படி உள்ளே விட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணிவிட்டு இந்த 2 நீட்லேயும் வந்து ஜாயிண்ட்டாக வச்சுக்கணும், சேர்த்து வச்சுட்டு இந்த கிறிஸ் கிராஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த இதை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா அந்த 3 ஏற்கனவே இது பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வரும். இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். இப்போ வீடியோவில் அது பண்ணுவோம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு சைடு இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பீடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பீட் போட்டுட்டு அடுத்து வந்து தேர்ட் பீடு என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் பீடை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணி திரும்ப இதை வந்து இப்படி பண்ணோம்னா சென்டருக்கு நம்மளுக்கு அழகாக வரும். சென்டருக்கு வரும்போது இங்கே பாருங்கள், அப்படியே பீடு வருது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த கீழே உள்ள அந்த 4 இது வந்து அப்படியே டிசைனாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம பண்ணிட்டே இருப்போம். 8 inch நம்மளுக்கு பிரேஸ்லெட் வர வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ரைட்டில் ஒரு பீடு, லெஃப்டில் ஒரு பீடு, ரைட்டில் ஒரு பீடு எடுத்துட்டு லெஃப்ட் பீடு சேம் பீடில் லெஃப்ட் நீடில் உள்ளே விட்டுட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணிடணும். கிறிஸ் கிராஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வரும் உங்களுக்கு. ரைட்டில் ஒரு பீடு, லெஃப்டில் ஒரு பீடு, அப்புறம்
ரைட்டில் ஒரு ப்ரீடு, லெஃப்ட்டு நீடில் அந்த ரைட்லேருந்து எடுத்த பீடோட க்ராஸ் பண்ணி க்ராஸ் இப்படி இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருக்கும், பட் போக போக வந்து இன்னும் கொஞ்சம் பிரேஸ்லெட் நீளம் ஆக ஆக உங்களுக்கே டைட் ஆகிடும். இப்போது நம்ம வந்து டோட்டலாக வந்து இதில் வந்து 7 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 6 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து கிட் சைஸ் பிரேஸ்லெட் மாதிரி வரும் உங்களுக்கு. 7 இன்ச்னால் இன்னும் ஒரு 2 ரவுண்ட் பண்ணிங்கன்னா 7 இன்ச் வந்துடும். நான் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு 7 இன்ச் வர மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன். அப்புறம் தான் நீங்கள் கிளாஸ்ப் இதெல்லாம் போடுறதுக்கு. இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இதில் க்ராஸ் பண்ணியாச்சு நான். இப்போது டோட்டலாக வந்து இப்போ 8 இன்ச் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சாரி, 7 இன்ச் இருக்கிறது கரெக்டாக உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள், கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ்ப்னா அந்த பட்டன் மாட்டுறது, அப்புறம் கீழே இந்த எண்டில் மாட்டுறது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணும்போது 8 இன்ச் வந்துடும். கரெக்டாக நம்ம கை அளவு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 11O சீட் பீட் இருக்குல்ல, இது 11O சீட் பீட்டில் ஒரு 8 சீட் பீட் எடுத்துக்க போகிறேன். எட்டு இருக்குது. இந்த நீடில் வந்து 8 பீட் இருக்குது. 8 பீட் இருக்குது. இப்போ வந்து அந்த மேக்னெட்டிக் கிளாஸ்ப்னு சொல்லிருக்குல்ல, அதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து முதல் 4 இதில் போட்டுட்டு 4 பீடு வச்சுட்டு இந்த மேக்னெட்டிக் கிளாஸ் பண்ணிட்டு திரும்ப 4 பீடை நான் கோர்த்துட்டு இந்த இங்கே உள்ள பாசி இருக்குல்ல, இங்கே உள்ள பீடு இருக்குல்ல, இதில் வந்து இது வந்து ரைட் சைடு போட்டிருக்க நீடில், அந்த ரைட் சைடு நீடில் வழியாக நம்ம வந்து இதை வந்து இப்படி கொண்டு வரும் போது இப்படி அழகாக வந்து இப்படி நின்றும். நம்மளுக்கு இப்படி அழகாக வந்து நின்றும். இப்போது ஒரு சீட் பீட் எடுத்துகிட்டு இந்த இதில் இப்படி பண்ணிடுறோம். இப்போது ஒரு சீட் பீட், ஒரு 8O சீட் பீட், ஒரு சீட் பீட் போட்டு நம்ம இங்கேருந்து நேராக அடுத்ததில் அடுத்த பாசியில் கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஒரு 11O பீடு, ஒரு 8O பீடு, திரும்ப ஒரு 11O பீட் போட்டு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ள அடுத்த பாசியில் நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நம்ம பீடு வரிசையாக நம்ம நிறையா டைம் பண்ணும்போது நம்மளுக்கு டைட் ஆகிடும். இந்த மாதிரி நீட்டில் வச்சுட்டு அடுத்த பீட் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ள பீடில் இப்படி பண்ண போகிறோம். ஒரு 11, ஒரு 8, ஒரு 11, இப்படி பண்ண போகிறோம் நம்ம. இப்போது இதே போல் இங்கிட்டும் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி இங்கிட்டும் நம்ம வந்து டேர்ன் பண்ணிட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட்லேயே நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து
இந்த நீட்டில் வச்சு நம்ம வந்து எடுத்தோம். நம்மளுக்கு வந்து அந்த இது எடுத்தோம், நம்ம இது பீட்ஸ் எல்லாம் எடுத்தோம். இப்போ வந்து இந்த நீட்டில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே இந்த இடத்துல 1 போட்டோம்ல, அந்த 1 இது ப்ளஸ் வந்து 4 இந்த மிச்ச பாதி மேக்னெட் கிளாப்ஸ் இருக்குல்ல அந்த இது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப 4 எடுத்துகிட்டு இங்கே எனக்குள்ள இந்த கேர்வ் கிட்ட 1 வர வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல உள்ள கேர்வுக்கு 1, மொத்தம் 5 எடுத்துருக்குது. எடுத்துட்டு நம்ம வந்து இந்த த்ரெட்டில் இந்த பீட்டில் கொடுத்து இப்படி எடுத்துருக்கோம். நம்ம அதை அந்த சைடு 4 போட்டு 5 போட்டால் கரெக்டாக வரல. அதனால் நான் 4ஆக மாற்றிட்டு, ஏன்னா நம்ம இப்படி பண்ண போகிறோம்னால இப்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த இதில் வந்து அந்த பீடை கோர்த்துக்கலாம் நம்ம, இந்த கடைசி உள்ள 5ஆவது பீடை. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதில் வந்து திரும்ப இந்த 5 பீடில் நீடில் போட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து நூலை வந்து நல்லா செக்யூர் பண்ணால் தான் லாங் லைஃப் இந்த ப்ரேஸ்லெட் வந்து தாங்கும். அதனால் வந்து ரெண்டு தடவை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த நீடில் வச்சு இந்த ஒரே ஒரு பீட் மாத்திரம் மிச்சம் இருக்குல்ல, அதை வந்து இந்த இதில் கொடுத்து இப்போது இதை வந்து நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். திரும்ப இது 3ஆவது டைம் நம்ம வந்து இந்த கிளாஸ்பில் வந்து நம்ம விட போகிறோம். கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாசி இருக்குல்ல, அந்த பாசிலே நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். இப்போது இந்த நீடில் வந்து இந்த பாசி வழியாக வெளியில் வருது. அது பக்கத்தில் உள்ள இந்த பாசியில் நம்ம வந்து கோர்த்துட்டு திரும்ப வந்து இந்த இதில் நம்ம திரும்ப கோர்த்துக்கிறோம். கோர்த்துட்டு 4ஆவது டைம் வந்து நான் வந்து திரும்ப வந்து இந்த பீட்ஸ் எல்லா பீட்ஸ்லேயும் போட்டு அந்த கிளாஸ்ப்லேயும் நான் பண்ண போகிறேன் திரும்ப. அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக அந்த கிளாஸ் வந்து எவ்வளோ தடவை நம்ம கையில் போட்டாலும் பிய்யாமல் இருக்கும். மெதுவாக பண்ணுங்கள், பீட்ஸ் எதுவும் உடஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும் இந்த விஷயத்தில். இப்போது இந்த 4 இதில் பண்ணனால இப்போது இந்த இதில் அப்படி க்ராஸ் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு பீட்லேயே இப்படி எடுத்துடுறோம் நம்ம 4. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அங்கே நம்ம அதே மாதிரி 4 தடவை நம்ம பண்ணுவோம் நம்ம இதில். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹெக்ஸகன் பீட் இருக்குல்ல, கிராஸாக எடுத்துக்கணும். கிராஸாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் சென்டரில் வந்து உட்காருதா, கரெக்டாக பாருங்கள் சென்டரில் வந்து உட்காருது. இதே போல் நம்ம வந்து அடுத்து ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஹெக்ஸகன், ஒரு 8 போட்டு திரும்ப அடுத்ததில் வந்து இது பண்ணி சென்டரில் கொண்டு வந்து இப்படியே உட்கார வைக்கணும். நம்ம ஒன்றுலேயும் நம்ம உட்கார வைக்கணும் ஃபுல்லாக. இதே மாதிரி இப்போது ஃபுல் ப்ரேஸ்லெட்டும் பண்ணிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது இந்த சைடு இந்த இது பாதி தூரத்துக்கு வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் இந்த நீடில் வச்சு உங்களுக்கு லெஃப்ட் சைடு நீடில் வச்சு ஒரு 8 பீட் மாட்டிட்டு இங்கே உள்ள இந்த ஹெக்ஸகன் இருக்குல்ல, இதை வந்து அதுக்குள்ளேயே நீடில் விட்டுட்டு, ஹெக்ஸகன் இருக்கிறதுலேயே நீடில் விட்டுட்டு திரும்ப ஒரு 8 சீட் பீட் எடுத்துட்டு இப்போது இந்த சீட் பீட் வழியாக இந்த சைட் கொண்டு வந்துடணும். நம்ம இந்த கலர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான்
திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 8 ஓ பீட் எடுத்துகிட்டு இந்த ஹெக்ஸகனுக்குள்ளே விட்டுட்டு, இப்போது இங்கே ஒரு 8 ஓ பீட் வச்சாச்சு, ஹெக்ஸகனுக்குள்ளே வச்சுருக்கோம். திரும்ப ஒரு 8 ஓ பீட் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி இப்படி ஹரிசாண்டலாக மாற்றிட்டு இங்கே உள்ள சீட் பீட் இருக்குல்ல, இந்த பீட்டில் நம்ம உள்ளே விட்டு அந்த சைடு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து 4 இருக்கும், இடையில வந்து அந்த ஹெக்ஸகன் பீட் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 8 ஓ எடுத்துகிட்டு இங்கே உள்ள ஹெக்ஸகனில் வச்சு புல் பண்ணிட்டு திரும்ப ஒரு 8 ஓ பீட் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் உள்ள பேர்ல் இருக்குது, இந்த கிராஸ் பேர்ல் இருக்குல்ல, அந்த பேர்லில் விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே போல் நம்ம ஃபுல் பிரேஸ்லெட் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எப்படி கிறிஸ் கிராஸாக வந்திருக்குன்னு அழகாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மேலே வந்து 4 இருக்க மாதிரி, குட்டி 8 ஓ பீட் வந்து 4 இருக்க மாதிரி, ஒரு ஹெக்ஸகன் இருக்க மாதிரி வருது உங்களுக்கு. கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த பேர்ல் பீட் வருது. இந்த இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா கீழே வந்து இது வந்து பேஸ் மாதிரி வரும், மேலே வந்து இந்த ஹெக்ஸகன் பார்ட் வந்து கரெக்டாக வரும். இதே போல் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம பாதி தூரம் நம்ம போட்டிருக்கோம் அந்த கிறிஸ் கிராஸ் பண்ணி. ஆனால் வந்து ஒரு சைடு வந்து அந்த ஃபுல்லாக அந்த கிராஸில் உள்ளதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இதில் த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதில் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த நான் 4 டைம்ஸ் வந்து இந்த வீவ் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து இந்த த்ரெட்டால் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இப்போ வீவ் பண்ண போகிறோம் நம்ம. அந்த ஸ்ட்ராங்காக 2 டைம் முடிஞ்சது, 3ஆவது டைம் முடிஞ்சது இப்போ நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு 8 ஓ பீடு ஒரு அந்த ஹெக்ஸகனில் திரும்ப வச்சுட்டு திரும்ப ஒரு 8 ஓ பீடு எடுத்துகிட்டு இந்த சைட்லேருந்து இங்கிட்டு ரைட் டு லெஃப்ட் விடுற மாதிரி பண்ணணும். திரும்ப ஒரு 8 ஓ பீட் எடுத்துகிட்டு இந்த சைட்லேருந்து இங்கிட்டு ரைட் டு லெஃப்ட் விடுற மாதிரி பண்ணணும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். திரும்ப ஒரு 11 இந்த ஹெக்ஸகனுக்குள்ளே போட்டுட்டு திரும்ப ஒரு 8 அந்த பேர்ல் பீட். திரும்ப ஒரு 8 ஹெக்ஸகனுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப ஒரு 8 ஓ எடுத்துகிட்டு இந்த பேர்லுக்குள்ளே நம்ம விட்டுறணும். இதுக்கு தான் த்ரெட்டு வந்து நான் கொஞ்சம் நீளமாக எடுக்க சொன்னது காரணம் தான். 10ஆக போச்சுன்னா திரும்ப இடையில நம்ம அட்டாச் பண்ண முடியாது. அட்டாச் பண்ணலாம், அது முடியாதுன்னு இல்லை, பட் ஆனால் வந்து சீக்கிரம் லாங் லைஃப் நிற்க வேண்டியது வந்து ஷார்ட் ஆகிடும், அவ்வளோதான். இந்த ப்ரேஸ்லெட்டுக்கு வந்து இதில் வந்து 70 இன்ச்சஸ் நம்ம எடுத்துருந்தோம் ஏற்கனவே. பட் ஆனால் வந்து இனி 70 இன்ச்சஸ் எடுக்காதீங்க, டோட்டலி 90 to 100 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி எடுங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டு லாங்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நாட் போட்ட பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம கட் பண்ண முடியாது. அட்டாச் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பீடை இப்போது லாஸ்ட் ஹெக்ஸகனுக்குள்ளே பண்ணுறோம் நம்ம. இப்போ நான் எப்படி உங்களுக்கு நாட் போடுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். நாட் போடுறது வந்து இங்கே பக்கத்தில் உள்ள எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த பேர்லுக்குள்ளே போயிட்டு இங்கே 2 த்ரெட் இருக்குது, இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட். அப்புறம் இந்த ஒரு 11 ஓ ஒரு 8 ஓ ஒரு 11 ஓ இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் போயிட்டு அடுத்து ஒரு பேர்ல் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்குள்ளேயும் நான் போயிட்டு அடுத்து ஒரு நாட். திரும்ப பக்கத்தில் உள்ள 11 ஓ 8 ஓ 11 ஓ போயிட்டு இங்கனக்குள்ளே ஒரு நாட் போடணும். இங்கே 2 நாட் நான் போட்டுட்டேன்.
போட்டுட்டு க்ளோஸாக வச்சு இந்த சிசரை வச்சு இப்படி க்ளோஸாக கட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு வந்து க்ளூ வச்சுருங்க. க்ளூ வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் இதை நம்ம நாட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சைடு நம்ம பண்ண போகிறோம். இந்த சைடு நீடில் இப்படி இருக்குல்ல, இதில் வந்து பக்கத்தில் வந்து இந்த பேர்ல் இருக்குது. இந்த பேர்லில் வந்து நான் நீடில் விட்டுட்டு இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்துட்டு இப்போது இங்கே நான் நாட் போட்டுறேன். ஒரு நாட் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த குட்டி பீட்ஸ்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த பேர்லுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு நாட்டு, இங்கே 2 நாட் போட்டேன். இப்போது அடுத்த ஒரு 11O 8O 11O இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் விடுறேன். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்து விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் பேக் சைடு வழியாக பார்த்து விட்டுட்டு இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திரும்ப இங்கே ஒரு 2 நாட்டு. இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கேக்குள்ள க்ளூ வந்து ஸ்கூல் க்ளூ வைக்கலாம், ஃபெவிகால் வைக்கலாம், இல்லைனா க்ளூ கன் க்ளூ கூட நீங்கள் வைக்கலாம். சின்ன டாட்டா வச்சிட்டிங்கன்னா லாங் லைஃபாக வரும். இல்லைனா ஜுவல்லரி க்ளூ கிடச்சதுன்னா அது கூட வைங்க. எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கும். இப்போது கையில் போடணுன்னா இப்படி வச்சு கைக்கு அழகாக இருக்கும். என் கை குட்டி கை, 7 இன்ச்சு 6 இன்ச்சு டோட்டல் ப்ரேஸ்லெட் இருந்தாவே போதும். இது கொஞ்சம் பெரிய கைக்கு உண்டானது மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இதான் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். பாருங்கள், உங்களுக்கு இதே மாதிரி வேறு டிசைன்ஸ்லாம் எனக்கு பண்ண தெரியும். சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம வந்து டபுள் பீட்லேயே வந்து 2 ஹோல் போட்ட பீடெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பீடு, ட்ரையாங்கிள் பீட் இருக்குது. இதெல்லாம் ட்ரையாங்கிள் பீடில் தான் பண்ணது. பீடே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து டூயல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஹோல் போட்ட பீடு, அந்த மாதிரிலாம் இருக்குது எங்கிட்டக்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் கம்மிங் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.